அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக வியோமிகா சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக வியோமிகா சிங் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்துவதாக விமானப்படை அதிகாரி வியோமிகா சிங் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி ஏவுகணை, ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் ராணுவம் இரவு முழுவதும் மேற்கொண்டிருக்கூடிய இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம் என்று தற்பொழுது செய்தியாளர் சந்திப்புல இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்களும் மற்றும் கர்னல் சோபியா அவர்களும் அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்தியாவை நோக்கி ராணுவத்தை பாகிஸ்தான் நகர்த்த முயற்சிப்பதாகவும் அந்த முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்பொழுது இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்தக்கூடிய இந்த நேரங்களில் இந்தியாவில் குடிமக்களை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டதாக குற்றமும் சாட்டப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு முழுவதுமே பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இந்தியாவுடைய வான் வந்து தாக்குதல் நடத்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. அந்த முயற்சியின் போது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் இந்தியாவினுடைய ராணுவ தளவாடங்கள் மீதும் ராணுவ நிலைகள் மீதும் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்கள், ஒரு எக்காலமிட்டிருந்தார்கள். அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதல் வெற்றி அடைந்தது என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கு முழுமையான ஒரு மறுப்பை இந்திய ராணுவத்தினுடைய மறுப்பாக பார்த்திருக்கிறோம். அதுவும் ஆதாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறார்கள். எந்தெந்த விமான நிலையங்கள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது, எந்த ஆர்மியுடைய இடங்களெல்லாம் தாக்குதல் எடுக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருந்ததோ அந்த இடங்களுடைய இன்று காலை 10 மணி அளவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அதனுடைய காட்சிகளையும் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு முழு செயல்பாட்டில் நல்ல முறையில் இருக்கக்கூடியதை அவர்கள் ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா மீதான தாக்குதலுக்கு முயற்சி மேற்கொள்கிறது. அது பலனளிக்காத நேரங்களில் பொய்களை சொல்லி மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்றும் விமர்சனத்தை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாகிஸ்தான் படைகளுக்கு எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து இந்தியாவும் பதில் தாக்குதலுக்காக 3 இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தளங்களை தாக்கியிருப்பதாக சொல்லியிருக்கின்றனர். பஞ்சாபில் உள்ள ராணுவ மருத்துவமனைகள், பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை ஏவியது அது தற்பொழுது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அவர்கள் சில பொய்யான கருத்துக்களை பரப்பி இந்தியாவுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் தற்பொழுது விக்ரம் மிஸ்ரி என சொல்லக்கூடிய நம்ம இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்குமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது போர் புரியக்கூடிய நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தமாகவே சொல்லப்படும். அதாவது ஜெனீவா ஒப்பந்தம் என சொல்லக்கூடிய உலக நாடுகளுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தத்துல ஒரு நாடு மற்றொரு நாடுகள் மீதான போர் தொடுக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மையின் மீது தாக்குதல் நடத்தினாலும் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் அந்த உலக ஒப்பந்தத்தின் மிக முக்கிய சாராம்சம். அந்த வகையில இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஆர்மி மீதும் ஆர்மியுடைய நிலைகள் மீதும் குறிப்பாக மருத்துவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரிகள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் விளக்கியிருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி இந்த ஏவுகணைகளை அனுப்பக்கூடிய இந்த நேரங்களில் வான் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளையும் நகர்த்துவதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்திய ராணுவம் எந்த சூழலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இந்த நகர்வு என்பது இந்திய மக்கள் மீது நோக்கி இருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது பாகிஸ்தானுடைய முயற்சிகள் நேற்றைய தினம் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த முறை அதாவது நேற்று முன்தினம் ஆகிய 2 நாட்களும் அவர்கள் பயன்படுத்திய அந்த ட்ரோன்கள் என்பது கண்காணிப்பு கேமராக்களை கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவற்ற ட்ரோன்கள். ஆனால் நேற்றைய தினம் இரவு முழுவதும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள், குறிப்பாக நேற்று இரவு நள்ளிரவு 1:30 மணி அளவில் அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் என்பது அதிவேகமாக பயணிக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை, ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றமான சூழல் நிலவினாலும் கூட
போர் மூளவில்லை. 2 நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் தான் நீடிக்கிறதே தவிர போர் நடைபெறவில்லை. ஆனால் போர் நடைபெற்றால் எந்த அளவுக்கு வலுவான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு பயன்படுத்துமோ அந்த அளவுக்கு தாக்கம் மிகுந்த ஆயுதங்களை இந்தியா மீது பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் துணிந்திருக்கிறது. நேற்று இரவு 1:30 என்ற அளவுல பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகள் மீதும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு துணிந்து அவர்கள் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஏவுகணைகள் இந்தியாவுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக பதில் தாக்குதல் செய்து அது முறியடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொன்ன அந்த 3 ஏர்பேஸ்கள் இந்தியாவுடைய விமானப்படையினுடைய தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் குறிப்பிட்ட அந்த தளங்களுடைய புகைப்படங்களையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதில் எந்த இடத்திலையும் சிறிதளவு கூட சேதமில்லாது வழக்கம் போல் இயங்கக்கூடியதும் அங்கு பணியாற்றக்கூடிய நமது ராணுவ வீரர்கள் அவர்கள் பீஸ் சிம்பிளான அந்த இரட்டை குறி சிம்பிளை காட்டி அவர்கள் அந்த படத்துக்கு போட்டோக்கு போஸ் கொடுத்து அந்த தளம் வழக்கம் போல் இயல்பாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை அவர்கள் குறியீடாக காட்டுவது போன்ற அந்த படங்களையும் வெளியிட்டு குறிப்பாக டைம் ஸ்டாம்ப் என்று சொல்லக்கூடிய அளவுல அதனுடைய இடம் மற்றும் இன்று காலை எடுக்கப்பட்ட படம் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஆதாரபூர்வமான அந்த காட்சிகளையும் அவர்கள் காட்டியிருந்தார்கள். விங் கமாண்டர் வியாமிகா சிங் அவர்கள் பேசியிருந்த அந்த சந்திப்பின் பொழுது அவர் தெரிவித்திருந்தார்கள். சுரத்கார் எனக்கூடிய பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தி இந்தியாவினுடைய ஏர்பேஸ் தளத்தை அவர்கள் தாக்குதல் நடத்த தெரிவித்தார்கள். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் எந்த இடத்திலும் அது போன்ற ஒரு சேதாரம் இல்லை என்பதை ஆதாரபூர்வமாக இந்திய ராணுவம் விளக்கியிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்துவதாக தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் இந்திய ராணுவத்தின் தரப்பாக இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய விமானப்படைகளை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அந்த ஏவுகணைகளும் அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்ட சூழல்ல இந்த 3வது நாளான தாக்குதலில் அவர்கள் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தாக்கியதாக சொல்லப்பட்டது. இந்த ஏவுகணை தாக்கப்பட்டதனோடு இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான வான்படையினுடைய தளங்கள் ஏர்பேஸினுடைய தளங்களை அவர்கள் தாக்கியதாக பாகிஸ்தான் அதற்கான தகவல்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க வதந்தி போய் இந்தியாவின் மீது எந்த தாக்குதலும் நடத்த முடியாத வருத்தத்தில் அவர்கள் தாக்கிவிட்டோம் என்று சொல்லி அவர்களை சமாதானம் செய்து கொள்கிறார்கள் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். மேலும் அதற்கு ஆதாரமாக அவர்கள் தாக்கியதாக சொன்ன பகுதிகளில் இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய தளங்களை அதனுடைய படங்களை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் நேற்று இரவு நடந்த தாக்குதலில் இந்தியாவுடைய எந்த விமான நிலையங்களை தாக்கியதாக சொன்னார்களோ எந்த விமான படையினுடைய தளத்தை தாக்கியதாக சொன்னார்களோ அதனுடைய படங்களை வெளியிட்டு அது முழு அளவில் செயல்பாட்டில் இருப்பதற்கான படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாகிஸ்தான் பச்சை போய் பாகிஸ்தானாக உலக அரங்கில் அம்பலப்பட்டிருக்கிறது. சூரத்கர் பகுதிகளில் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் இந்தியாவினுடைய ஏர்பேஸ் தளத்தை தகர்த்து விட்டது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த இடங்களில் புல் கூட சேதாரமாகாத நிலையில் தான் அந்த படங்களுடைய காட்சிகள் இருக்கின்றன. இந்தியா மீது அவர்கள் நடத்திய தாக்குதலில் இந்தியாவுக்கு சேதாரம் இல்லையா என்றால் நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது மிக சிறிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது போர் பதற்றமான சூழல்ல அதனுடைய நிலைகளை மேலும் உயர்த்தியிருக்கிறார்கள். ஹை டென்ஷன் சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய அளவுல பாகிஸ்தான் இந்த போர் பதற்ற சூழலை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நேரங்களில் இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த தாக்குதல்களையும் சமாளித்து அவர்கள் அனுப்பக்கூடிய பொய் வதந்திகளையும் சமாளித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவிற்குள்ளாக பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனில் வதந்திகளை பரப்பவும் மக்களிடையே பரப்புரைகளை விஷமமான பரப்புரைகளை செய்வோம் பாகிஸ்தான் ஒருபோதும் அஞ்சாது. மக்களிடையே பிரிவினை தூண்டுவது பாகிஸ்தானுக்கு இது புரிதும் அல்ல. பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வசிக்கக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்துகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அருகேவும் அதே போன்று பஞ்சாபில் அமிர்தசர் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கிய தளங்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதல்கள் எல்லாம் அவர்கள் நடத்துவார்கள் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதால் இந்திய ராணுவம் அந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஏவுகணைகளின் ட்ரோன்களையும் முன்கூட்டியே வானில் இடைமறித்து நடுவானிலே அழித்தொழிக்கக்கூடிய நேரங்களில் அவர்களுடைய அந்த தாக்குதல் பயனளிக்காமல் போகிறது. இதனால் வருத்தப்படக்கூடிய பாகிஸ்தான் வேறு வழியின்றி இந்தியாவுடைய ராணுவத்தின் மீதான தாக்குதலை மடைமாற்றி இந்திய மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளாக தாக்குதலை நடத்துகிறார்கள். குறிப்பாக வீடுகள் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய கொட்டைகள் உள்ளிட்டவைகள் எல்லாம்
தாக்குதலுக்குள்ளாகப்பட்டு முழுவதுமாக சரியப்பட்டிருக்கிறது. அந்த குண்டுகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத சூழல்ல அந்த செவர்கள்ல பொத்தல் விழக்கூடிய நிலைகளையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சில பகுதிகளில் அவர்கள் அனுப்பியிருந்த நேற்று இரவு நடைபெற்ற பாகிஸ்தானுடைய தாக்குதல்ல அவர்கள் அனுப்பியிருந்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகளால் இந்தியாவுடைய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய செவர்கள் இடிந்தும் அந்த கட்டடங்கள் மேல் இருக்கக்கூடிய கூரைகள் விழுந்தும் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்று காலை பல்வேறு பகுதிகளில் வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய பெரும்பாலான குறி என்பதெல்லாம் பஞ்சாப் மீதும் ஜம்மு காஷ்மீர் மீதும் தான் பெருமளவில் இருந்திருக்கிறது. மற்ற பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் கூட அவர்களுடைய பெரும்பான்மையான அந்த தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீர் நகர்களை நோக்கிதான் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீநகருடைய விமான நிலையத்தை தான் நேற்று முன்தினம் அவர்களுடைய தாக்குதலுக்கான மையப்பகுதியாக வைத்திருந்தார்கள். ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரே நேரத்தில் பல்வேறு அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இஸ்ரேல் பயன்படுத்தும். அந்த பாணியில் இந்தியாவினுடைய ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நேற்று முன்தினம் தாக்குவதற்கு அவர்கள் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அது அனைத்தையும் இந்தியா வெற்றிகரமாக தாக்கி நடுவானிலேயே அழித்தொழித்திருந்தது. இந்த நிலையில அவர்கள் 2 தினங்களாக பயன்படுத்திய அந்த ட்ரோன்களை தவிர்த்து இன்றைய தினம் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி அவருடைய ராணுவத்தையும் இந்தியாவின் மீது நோக்கி நகர்த்துவதாக இந்திய ராணுவத்தினருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.